ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்கிறவன் விட்டு போனவர்களை திருப்பி சேர்த்திக்கிட்டா தான் கட்சிக்கு ஸ்ட்ரென்த்துன்னுவாங்க. இவரை பொறுத்தவரையில் இவர் தான் இப்போ முதலமைச்சராகி அந்த பதவியெல்லாம் போனதுக்கு பிறகு பன்னீர்செல்வமெல்லாம் வெளிப்படையாக சொல்லி கூட அதிமுகவில் வந்து சேர்றேன்னு போது உங்களை போன்ற துரோகிகளை நான் சேர்த்தவே மாட்டேன்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருந்தேன். பன்னீர்செல்வம் போய் திமுகவில் சேர்ந்தார். பல முக்கியஸ்தர்கள் அதிமுக முக்கியஸ்தர்கள் பூரா திமுகவில் போய் சேர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் பழனிசாமி தெரிஞ்சுது, ஓஹோ இப்படியே போனோம்னா நம்ம அனாதை அண்ணிடுவோம், தனி தலைவர் தனி கட்சி அப்படின்னு சொன்னோம்ல அது தனி தொண்டன் ஆகிடுவோங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் தெரிஞ்சு போச்சு. ஒரு பேரம் பேசுறதுக்கோ தலைமை வைக்கிறது நான் தாங்கிறதுக்கோ உத்தரவுகள் போடுறதுக்கோ பழனிசாமிக்கு இப்போ தகுதி இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டார், தனி மனிதன். தாவேக்காங்கிற ஒரு கூட்டம், அதிமுகங்கிற பேரில் இருந்து ஒரு கூட்டங்கள் எல்லாமே இப்போ அமித்ஷாவுக்கு கீழே தான் இருக்காங்க. எல்லாமே பாஜக தான், வேறு பேரில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல அதான் சொல்லிட்டு இருக்கேன். பாஜகவுடைய பி டீம்கள்லாம் இவங்க எல்லாமே விஜய், சீமான், பழனிசாமி. தாவேகா வந்து பெருசாக சொன்னீங்க, அவங்ககிட்ட ஒரு 5000 பேர் தான் இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு, வேறு யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி மெம்பர்கள் இருக்காங்க, உறுப்பினர்கள் 15 கோடி இருக்காங்கலாம் சொல்கிறீங்க. திருப்பி அந்த புசியாக வந்து இதுன்னு ஒரு 5 பேரை தவிர வேறு யாரும் அந்த கட்சியில் பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. என்ன கொள்கையை வச்சுருக்காங்கன்னு யாரும் பற்றி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். திமுக அலையன்ஸில் குறிப்பாக காங்கிரஸ் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. பிறகு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் கலைஞரையே மிஞ்சிட்டாரு அப்படின்று பல நற்சான்றிதழ்லாம் வழங்கி வந்த நிலையில் சுமூகமாக காங்கிரஸையும் முடிச்சிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கு தான் இன்னும் சீட் ஷேரிங்கை வந்து முடிக்கணும். விசிக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு தான். அந்த காரில் ஏறும்போது முதலமைச்சர் அவர்கள் கையை அப்படி ஒரு சைகை காமிப்பார். அது ரொம்ப வைரல் ஆச்சு. காங்கிரஸ் நாங்கள் முடிச்சிட்டோம், சீட் ஷேரிங் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அது பல விதமான அர்த்தங்கள் கொடுத்துச்சு. இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே யார் தலைமை, யார் வந்து யாருக்கு சீட்டு வழங்குவா, அதுவே பெரிய கேள்வியாக இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவை தேடி வருவாங்க, அவர் வீட்டுக்கு போயஸ்காரன் போவாங்க, இல்லாட்டி ராயப்பேட்டா ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இங்கே என்னன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறார் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு லிஸ்ட்டை தூக்கிட்டு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இல்லை சீட் ஷேரிங் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலை. நான் இன்னும் சொல்கிறேன், டிடிவி தினகரன் அவர்கள் அப்பட்டமாக என்ன சொல்கிறாரு, நான் என்டிஏல இருக்கேங்க, நான் பிஜேபிட்ட தான் நான் வந்து சீட்டை வாங்குவேன், எடப்பாடி பழனிசாமியில் நான் சீட்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு டிடிவி தினகரன் ஓப்பனாகவே பேசிட்டாரு. என்ன நிலையில் இருந்துட்டு இருக்கு? இல்லை இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். பழனிசாமி முதல்லேருந்தே என்ன ஆட்டிடியூட்னாலும் அது மாதிரி பண்ணாருன்னு இதுவரையிலும் தெரியல. ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்கிறவன் விட்டு போனவர்களை திருப்பி சேர்த்திக்கிட்டா தான் கட்சிக்கு ஸ்ட்ரென்த்துன்னுவாங்க. இவரை பொறுத்தவரையில் இவர் தான் இப்போ முதலமைச்சராகி அந்த பதவியெல்லாம் போனதுக்கு பிறகு பன்னீர்செல்வமெல்லாம் வெளிப்படையாக சொல்லி கூட அதிமுகவில் வந்து சேர்றேன்னு போது உங்களை போன்ற துரோகிகளை நான் சேர்த்தவே மாட்டேன்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருந்தார். அவங்க ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சேர்த்துவாங்க கீத்துவாங்கன்னு என்னவோ போகிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தாங்க பெரிய துருப்பு சீட்டு மாதிரி ஒரு அடி அடித்தாங்க. பன்னீர்செல்வம் போய் திமுகவில் சேர்ந்தார். பல முக்கியஸ்தர்கள் அதிமுக முக்கியஸ்தர்கள் பூரா திமுகவில் போய் சேர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் பழனிசாமி தெரிஞ்சுது, ஓஹோ இப்படியே போனோம்னா நம்ம அனாதை அண்ணிடுவோம், தனி தலைவர் தனி கட்சி அப்படின்னு சொன்னோம்ல அது தனி தொண்டன் ஆகிடுவோங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் தெரிஞ்சு போச்சு. அதனுடைய விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிதுரைக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை உடனே கொடுத்துட்டாங்க. ஒரு 10 நாள் முன்னாடி வரையிலும் தம்பிதுரைக்கு சீட்டு இல்லைன்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை கொடுக்காம விட்டா இவரும் போயிட்டாருன்னா கட்சியில் சொல்லிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடும். தன்னந்தனி மனுஷன். அந்த அளவுக்கு அவர் ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் போயிட்டார். ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பேரம் பேசுறதுக்கோ தலைமை வைக்கிறது நான் தாங்கிறதுக்கோ உத்தரவுகள் போடுறதுக்கோ பழனிசாமிக்கு இப்போ தகுதி இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டார், தனி மனிதன். அதிமுகங்கிற பேர் அவர் எதனால் அவருக்கு ரெகக்னிஷன்னாக்கா தேர்தல் ஆணையம் அவர்கிட்ட வந்து தேர்தல் சின்னத்தை கொடுத்துருக்கிறது, தலைமை கழகத்தை கொடுத்துருக்கிறது, கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறதுனால தான் அவருக்கு மரியாதை இருந்த ஒழிய
தனி மனிதனா தான் இருக்கார். தொண்டர்களே இப்ப இல்லையே. சட்ட யார் சிக்கலும் இப்ப இருக்கா? அவருக்கு இல்ல பாத்தீங்களா? இப்ப சட்ட சிக்கலும் இல்ல. ஓபிஎஸ் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு கேஸ் போட்டிருந்தார். இப்ப திமுகல இணைஞ்சிட்டார். சசிகலா அம்மா நான் தான் வந்து பொதுச் செயலாளர்னு கேஸ் போட்டிருந்தாங்க. இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து சொன்னாங்களோ எல்லாருமே வந்து அதுதான் சொல்றேன். அது இப்ப அதிமுகன்னு ஒரு கட்சி இல்ல. ம். செங்கோட்டையெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தவங்க எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும். பெரிய கவுண்டர்ன்ற அளவுல பேர் வாங்கினவர், ஜெயலலிதாவுக்கே திட்டங்களை வகுத்து கொடுத்த அளவுக்கு ஒரு சாணக்கிய இது. அவரே போய் அமித்ஷா கிட்ட போய் நின்ட்டாருல்ல. அமித்ஷாவை தானே போய் விஜய் ஒண்ணு சரியா வரமாட்டேங்கிறாரு, கட்சியை சரி பண்ணுன்னு சொன்னோன்னு போய் அங்க போய் ஜாயின் பண்ணாரு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுது? தாவேக்காங்கிற ஒரு கூட்டம், அதிமுகங்கிற பேர்ல இருந்து இது ஒரு 2, 3 கூட்டங்கள் எல்லாமே இப்போ அமித்ஷாவுக்கு கீழே தான் இருக்காங்க. எல்லாமே பாஜக தான். வேற பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். பாஜகவுடைய பி டீம்கள்லாம் இவங்க எல்லாமே விஜய், சீமான், பழனிசாமி, செங்கோட்டை எல்லாரும் பி டீம் தான். உண்மையை சொல்ல போனாக்கா பன்னீர்செல்வம் தான் முதல்ல பாஜகவோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணி எலெக்ஷன்ல நின்னவர். சுயேட்சை சின்னத்துல நின்றாரு, தோத்தும் போனார். ஆனா அவர் என்டி அலைன்ஸ்ல இருந்தார். தோத்தும் போனார். அவர் தான் ஓப்பனா போய் பாஜக கிட்ட போயிட்டு இவங்கெல்லாம் வந்து கூட்டணி அது இது ஏதோ கதையெல்லாம் பேசினாங்களே வெளிப்படையா தான் வந்து அதிமுகங்கிறது வந்து சொல்லாம தாங்களும் தனியா சுதந்திரமா செயல்படுற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சு. யாருக்கும் இப்போ அமித்ஷாவுக்கு கீழே பழனிசாமி, விஜய், சீமான் இந்த குரூப் எல்லாம், செங்கோட்டை இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக ரெண்டா பிரிஞ்சிருக்கு. பாஜக அணியில் வந்து பழைய அதிமுகவில் இருந்த சில தலைவர்களும் பாஜகவும் ஒன்றா இருக்காங்க. புதிதாக உண்டாக்கப்பட்ட இந்த தாவேக்க போன்ற கட்சிகள்லாம் போய் சேர்ந்துருக்கு. மற்றபடி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எந்த இதுவுமே இல்லையே. யாருன்னா இருந்தாங்களோ அவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இல்ல கூடுதலா அங்க வந்து அறிவாலயத்துக்கு வந்து தான் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு சீட்டை வாங்கிட்டு போறாங்க. ஆனா இங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்ல. அஇஅதிமுகவில் ராயப்பேட்டை ஏடிஎம்கே அலுவலகத்துல வரல. அதான் சொல்றேன். அவங்களுக்கு செல்வாக்கு இருந்த காலம் வேற. யஷ்வந்த் சின்ஹா வந்து நிற்பாரு, சுஷ்மா சிவராஜ் வந்து நிற்பாங்க, காத்திருப்பாங்க ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. ஒரு 2ஆம் நிலையில இருந்த ஒரு தலைவர் யாரையும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிச்சும் போது ஜெயலலிதா சந்திக்க முடியாதுட்டார். அப்புறம் தான் யஷ்வந்த் சின்ஹா அமைச்சார். அதுக்கப்புறம் தான் சுஷ்மா சிவராஜ் அமைச்சார். அந்த அளவுக்கு அந்த கமாண்ட்ல இருந்து, ஏன்னா அந்த மாதிரி தலைமை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருந்தாங்க. ஒரு சவாலாக இருந்தாங்க. வெற்றி நிச்சயங்கிற ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடோட இருந்த நேரம் அவங்க இருந்தாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து அதில் சொல்லிக்கிற மாதிரி தலைவர்கள் யாரும் இல்லை. ஒரு கவர்ச்சிகரமான தலைவரோ, ஒரு சொல்வளம் மிக்க, பேச்சுவன்மை மிக்க, ஒரு கருத்தாளம் மிக்க பேச்சாளரோ, எதுவுமே இல்லையே. யாருமே இல்லையே. ஸ்டாலினே பழனிசாமி நிறுத்த வச்சாக்க மக்கள் யாருக்கு போடுவாங்க? பார்த்த உடனே தெரியுது. ஸ்டாலின் அந்த ஸ்டைலாக பேண்ட்டு ஷர்ட்டையும் போட்டு வந்து நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தான் போடுவோம். சார் இப்போ பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு 65-70 சீட்டு நாங்கள் கேட்குறோம். இதில் நாங்கள் வந்து மற்ற ஒரு சில கட்சிகள் என்டிஏல எங்கள் கூட பழைய பார்ட்னர்ஸ், இப்போ டிடிவி தினகரன், இன்னும் ஏசி சண்முகம், வாரிவேந்தர், இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம். ஒரு 70 சீட்ஸ் அப்படியே வல்கா எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்கள் ஒரு 45-50 சீட் வரைக்கும் நாங்கள் தாமரையில் நிற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம். யார் சொல்றது? பாஜக. ஸோ அதனால தான் இவர் டெல்லிக்கும் போயிட்டு வந்தார் இபிஎஸ் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. இது தமிழக வரலாற்றில் ஒரு பிரதான அதிமுக கட்சி, அது ஒரு கூட்டணிக்குள்ளேயே இன்னொரு கூட்டணி வச்ச மாதிரி நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை, இப்போ நீங்க திருப்பி கேட்டாலும் பதில் ஒன்று தான். அதிமுக இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான். இல்ல 65 சீட்டு இப்ப கொடுத்தாருன்னா அது பாஜக இங்க தமிழ்நாட்டுல குறைஞ்சது டபுள் டிஜிட்ல வந்துடும் எம்எல்ஏக்கள். பாஜகவுக்கு நீங்க 100 சீட்டு வேணாலும் கொடுங்க, எலெக்ஷன் கமிஷனுடைய சப்போர்ட் இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாது. கடந்த முறை 4 சீட்டு வந்துட்டாங்க சார். கடந்த முறை 4 எம்எல்ஏ. அது அவ்வளவுதான், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான். 4 சீட்டு தான். இப்போ சுயேட்சைகள் கூட பல இடங்கள்ல ஜெயிச்சிடுறாங்க. நீங்க 10 சுயேட்சை நிக்கிறாங்க. அந்த ஓட்டுகளை நீங்க இப்ப கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய ஓட்டோட நெருங்கி இருக்கும். உங்களுக்கு 50 ஓட்டு, எனக்கு 50 ஓட்டு, அவருக்கு 50 ஓட்டுன்னு 10 பேர் நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஓட்டு எதிர்கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டுகள் அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்களெல்லாம் வந்து தலைவர்கள் ஏற்றுக்க முடியுமா? இது
அது அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. எங்களுக்கு சீட்டு கொடுங்கங்கிற நிலைமைக்கு போச்சு. நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்கிற நிலைமையில இருந்து எங்களுக்கும் கொஞ்சம் சீட்டு கொடுங்கங்கிற நிலைமைக்கு அதிமுக போயிருக்கு. நிலைமை சுத்தமாக இன்னும் உண்மையை சொல்ல போனால் எதிர்கட்சிகள் இல்லாத மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு. அதான் அது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமானதா? அது தப்பு. அங்கே அவங்க கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன். ஓகே. கண்ணு கட்டினவர்கள் எதிர்கட்சிகளே காணும் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் உண்மையை பார்த்தாக்கா இன்னைக்கு தான் அந்த நிலைமை வந்துருக்குது. ஸ்டாலின் யாரையுமே காணும். எல்லாருமே தேமுதிக வந்துடுச்சு, பன்னீர்செல்வம் வந்துட்டாரு, அதிமுக சேர்ந்த பல பேர் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டதுக்கு பிறகு யார் இருக்கா ஏற்று நிற்கிறதுக்கு? யாருமே வந்து கண்டிஷனும் போடலை, பேச்சுன்னு போயிடுறாங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் எத்தனை செட் கொடுக்குறீங்களோ கொடுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ கமல் கூட ஏதோ இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இது அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போதைக்கு இது அதே தான் திருமாவளவங்கிட்டே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட்டு போகிறதா இல்லை, எவ்வளோ கொடுப்பாங்கங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆக அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. ஓகே. கூட்டணிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஆக இப்போ திமுக வந்திருக்கிற பெரிய தலைவலியே இத்தனை கட்சிக்கு எப்படா இடம் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு இருக்கிறது. இதே 20-21 கட்சிகள் அணில பாஜகவுக்கு என்னன்னா ஒருத்தருமே இல்லையே, எந்த சீட்டை யாரு கொடுக்கறது, சீட்டை கேட்கறது கூட ஆளை கடமைங்கிறது தான். இப்போ தாவேக்கா பற்றி இன்னும் சொன்னீங்க, 1 லட்சம் விண்ணப்பங்கள் வாங்கிட்டு போனாங்க. இப்போ போட்டியிடுறேன்னு சொல்லி கொடுத்த விண்ணப்பங்களும் 5000க்கு கீழே போயிடுச்சு. அதுதான் உண்மை நிலை. ஓகே. அதை அரசியல் கட்சியாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து விண்ணப்பம் வாங்கிட்டு போனோம் 5000 பேருக்கு குறைச்சலாங்க. அதுதான் அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த். இப்போ அதிமுக எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு. இப்போ பிஜேபிக்கு இத்தனை சீட்டை தூக்கி கொடுக்க போறேன்றாங்க. அதிமுக ஒரு குறைஞ்சது 160லேருந்து 150 சீட்டு தான் வந்து நிற்க போகுது அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. இபிஎஸ்க்கு குறைந்தது இந்த 10.5% இந்த வன்னியர் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீடுனால ஏதோ கொஞ்சம் அந்த வன்னியர்கள் இருக்கக்கூடிய பெல்ட்ல மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்கவரா தலைவரா இருக்காரு. ஈவன் ஜெயலலிதா அம்மையாரை விட பெரிய தலைவரா அந்த வன்னியர் பெல்ட்ல வந்து திரு இபிஎஸ் இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. இது வந்து இப்போ சோஷியல் எலிமெண்ட்ல கிரவுண்ட் லெவல்ல எப்படி அது ஒர்க் ஆகும்? அது இல்ல, அந்த நீங்க சொல்றதா இருந்தாக்க போன எலெக்ஷன்ல அவரா தான் அந்த ஸ்டண்ட் தான் அடிச்சாரு. அந்த ஸ்டண்ட் அடிச்சாரு. அந்த ஸ்டண்ட்னால தான் அவர் தோத்தாரு. நான் எத்தனாயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன், 10.5% வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் சொன்னதுதான் அவருக்கு தலையில் விழுந்த சம்மட்டி அடி. ஓஹோ, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் அதிமுகக்காரன் என்ன நினைச்சா, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் வன்னியர்களுக்கு தான் கொடுப்பாங்க, நமக்கு ஒன்றும் வராது போட்டிருக்குன்றதுனால தான் அதிமுகக்காரனு கண்டு ஓடி போயிட்டாங்க. அத்தனை ஜாதிக்காரன் ஒன்றா சேர்ந்து வன்னியர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குற இவங்களை எடுத்து ஒழிச்சு கட்டுவோன்ற மாதிரி போயிட்டாங்க. தன்னறியாமல் ஒரு கூட்டணி சேர்த்து வச்சுட்டாரு 10.5%. அதுக்கப்புறம் தான் ராமதாஸ் வந்து இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பேசுறதுல பார்த்தீங்க 10.5% இப்போ அவங்ககிட்டையும் பேசுறது இல்லையா, அவர் கொடுத்தா யாரும் பேசக்கூட வர மாட்டேன்ட்டாங்க. அவங்க நிலைமை தான். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் அதுவும் எதிரொலிக்குமா சார்? ஏன்னா முக்குலத்தோர் சமூகத்தினோட தலைவர்கள் ஒரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு வந்துட்டாரு. இன்னொரு தலைவர் சசிகலா அம்மையார் அவங்க வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து துரோகிகளுக்கு வந்து பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லி. தினகரன் மட்டும்தான் இப்போ இபிஎஸ் கூட இருக்காரு. அவரும் என்ன சொல்றாரு, நான் வந்து எடப்பாடிகிட்ட நான் வந்து வாங்க மாட்டேன் சீட்டு, நான் பிஜேபிட்ட தான் சீட்டு வாங்குவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலைமை ஒன்று இருக்கு. அந்த சார்ந்த மக்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. இது எப்படி பார்ப்பாங்க? அவங்களோட ஓட்டு யாருக்கு போகும்? எப்பவுமே ஒரு ஜாதியோட சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாமே இவனை தேர்ந்தெடுத்தா நம்ம ஜாதிக்கு நல்லதுன்னு நினைச்சா தான் சேருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. பெரியார் இருக்காரு, பெரியார் வந்து கேவலப்படுத்துவாங்க, ஆழ்வார்க்கடியான்னுவாங்க. காங்கிரஸ் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு அவர் சப்போர்ட்டை நின்னார். ஏன்னா அப்படி சப்போர்ட்டை நின்னதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நம்ம அவங்க உனக்கு ஆதரவு தர எனக்கு மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். எதிர்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, ஆளுங்கட்சியோட எதிர்ப்பை வச்சுக்கிட்டு நீங்க போராடி என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவர் வந்து தேர்தல் அரசியல ஒருபோது ஈடுபடல. ஆனா அவரை பொறுத்தவரை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டாரு. காமராஜர் அவர் சப்போர்ட் பண்ணது காரணம் அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்வார். ராஜாஜி வர்றதை விட காமராஜர் இருந்தா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நல்லதுங்கிறதால தான் அவர் காமராஜர் ஆதரிச்சார். அது காமராஜர் அவரை ஏமாத்தினாருங்கிறது அது வேற விஷயம். தொழிலதிபர்களா
மேல் ஜாதிக்காரர்களை பண்ணிவிட்டு கிளார்க்குகளாகவும் பியூனுகளாகவும் நம்மளை மாற்றி விட்டார். அதுதான் காமராஜர் பண்ணது. அதுக்கு மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியில். இபிஎஸ் பல ஜாதிகளினுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சாரா சார்? அவர் வந்து 10.5% சொன்னது தாங்க அவருடைய தலையில் விழுந்த சம்மட்டி அடி. அவருடைய கட்சி தலைமை போனதுக்கு காரணமே அதுதான். அவர் எதிர்கட்சியா மாறுறதுக்கு காரணம் அதுதான். மற்ற அனைத்து ஜாதியினரும் ஒன்னா சேர்ந்து இவங்களை ஒழிச்சு விட்டாங்க, ஏத்துட்டாங்க. அதிமுகவாக இருந்தா கூட இவருக்கு தான் வன்னியர்களுக்கு செய்கிறேன்னு விட்டாங்க, நாம என்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அதிமுக வச்சு அந்த மற்ற ஜாதியினர், வன்னியர் அல்லாத மற்ற ஜாதியினர் பூரா எடுத்து அதிமுக எடுத்து ஓட்டு போட்டதான் அவருடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம். அந்த 10.5% அக்செப்ட் பண்ணி இது பண்ணதான். சார், இந்த 10.5 கொடுத்ததுக்கு அப்புறம் அஇஅதிமுகவோட தன்மை மாறிடுச்சு. அது வந்து பொது கட்சி இல்ல, எல்லா சமூகத்துக்குமான கட்சியை தாண்டி அது 2 சமூகத்துக்குமான கட்சி ஆயிடுச்சு. குறிப்பா வந்து அது கவுண்டர்களுக்கும் வன்னியர்களுக்குமான கட்சி ஆயிப்போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா, அதுதான் தேர்தல் அப்படித்தானே முடிவு வந்தது. கொங்கு பெல்ட்ல மாத்திரம் தான் ஜெயிச்சாங்க. ஈவன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் நல்ல கணிசமான வாக்கு வாங்கியிருந்தாங்க. விழுப்புரம், சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற 6 மாவட்டங்கள்ல மட்டும்தான் அவர் வந்து நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தார். 35 to 40% அரௌண்ட் வாங்கியிருந்தார். ஸோ அதுக்கு கூறப்பட்ட காரணம் என்பது 10.5%. 10.5 மாத்திரம் இல்லாம இந்த இடங்கள்ல வெள்ளாள கவுண்டர்களும் ஜாஸ்தி. வெள்ளாள கவுண்டர் இல்ல, சேலம், நாமக்கல் எல்லாம் வெள்ளாள கவுண்டர்கள். வன்னியர்களுக்கு ஈக்குவலா அவங்க இருக்காங்க. அதனாலதான் பழனிசாமி வந்து தலைவர். இப்போ எடப்பாடிங்கிற வன்னியர் பூமியில ஒரு வெள்ளாள கவுண்டர் வந்தது காரணம் அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களும் இருந்ததுதான். இவர் அந்த மாதிரி கூட்டணி வச்சதுனால இந்த 2 இனத்தை தவிர மற்றவங்க எல்லாம் ஒதுங்கி ஓடிட்டாங்க. அத்தனை ஜாதிக்கு விரோதி ஆயிட்டீங்க. ஓகே, நான் வந்து ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டேன்னாவே மற்ற எல்லா ஜாதிக்கும் நான் விரோதி ஆயிடுறேன். ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் வீக்கெண்ட் பண்ணுவாங்க, ஓபிஎஸ் டிஎம்கே வசம் அந்த சமூகத்தோட வாக்கை ஈர்க்க பார்ப்பாரு. அப்போ பயங்கரமா ஸ்பிளிட் ஆகும், இபிஎஸ்க்கு மேலும் பலவீனம் அடைவார்னு சொல்ல வரீங்க? அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போடுறது எந்த ஜாதிக்காரர் ஓட்டு போடுவாங்க நீங்களாவது சொல்லுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியல. நாயுடுகள் தேமுதிக, ரெட்டியார்கள் வைகோ, பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இப்போ திருமா, அப்புறம் காங்கிரஸ்காரர்களுக்கு ஜென்ரலாக இருக்கிற ஓட்டுகள், இப்படி எல்லா வாக்குகளுமே இவங்களுக்கு ஃபேவரபுளாக வரும்போது அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு யார் இருக்காருன்னு நீங்களே தான் சொல்லணும். ஓகே ஓகே, தாவேகா வந்து பெருசாக சொன்னீங்க. அந்த விண்ணப்பம் திருப்பி கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு 5000 பேர் தான் இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு, வேறு யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி மெம்பர்கள் இருக்காங்க, உறுப்பினர்கள் 15 கோடி இருக்காங்கன்னெலாம் சொல்கிறீங்க. திருப்பி அந்த புசியா ஆனந்து இதுன்னு ஒரு 5 பேரை தவிர வேறு யாரும் அந்த கட்சியில் பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. என்ன கொள்கையை வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியும், என்ன ஐடியா இருக்குதுன்னு தெரியலையா. சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன பேச விட மாட்டேன், என்ன பேச விட மாட்டேங்க, எத்தனை தடவை கேட்டுட்டு இருப்பாங்க. பேச விட மாட்டேன்னு நீ போராடணும், அப்போதான் நீ தலைவன். பேச விட மாட்டியா, தடையை மீறி நிற்பேன், ஜெயிலில் தள்ளு பார்க்கலாம், நின்னா நீ தலைவன். சின்ன ஒரு அசம்பாவித கருவில் நடந்து அன்னைக்கு போனால் ஆடு 2 மாதம் எட்டி கூட பார்க்கல. இப்போ கூட்டத்தை காட்டுறேன், நீ உனக்கு என்ன வேடிக்கை, நீ கூட்டம் போட்டு ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டுறேன். உடனே நீங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தீங்க. மறுநாள் அதே இடத்துல தேமுதிகவுலேருந்து வந்து பேசிக்கிட்டு போயிடுறாங்க. அதை விட பெரிய கூட்டணி இது எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்க. அப்போ விஜய்க்கு என்ன பெரிய செல்வாக்குறது? 4 வருஷமாக காணாமல் போயிருந்த பிரேமலதா போடுறாங்க, அவங்களுக்கு அதே கூட்டம் வந்து நிற்கிது. அப்புறம் என்ன இருக்குது? எந்த வகையில் விஜய் ப்ரூவ் பண்ணாரு? கூட்டம் ஒரு அளவுகோல் இல்லை. இந்த நிமிஷம் வரலாம் அவரை வந்து கணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அளவுகோலே இல்லை. ஓகே, எந்த எலெக்ஷன் நிற்கல, கட்சி எலெக்ஷன் நடத்தல, ஒன்றுமே லெட்டர் பேடா தான் இருக்காரு. சும்மா விளம்பரம் போட்டுக்கிட்டு கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அவர் விஜய் ஒரு கூட்டம் போட்டு 1 லட்சம் பேரை காட்டினாருனாக்கா, அடுத்த நாள் உதயநிதி அதே இடத்துல கூட்டம் போட்டு இன்னொரு 1 லட்சத்தை காட்டி போடுறாரு. அது இன்னும் என்ன நிலைமைனாக்கா பழனிசாமி கூட்டம் போட்டு அவரும் 1 லட்சம் பேரை காட்டி போடுறாரு. அப்படி இருக்கும்போது கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் கணிப்பீங்க, எப்படி இடம் போடுவீங்க? நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.